மேக் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம், அதை அது கொண்டு வந்து 10 வருஷம் முடிஞ்சது. கடந்த 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் 25ஆம் தேதி இது துவங்கப்பட்டது. இது மேக் இன் இந்தியா திட்டத்தோட முக்கிய சாராம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க இந்தியாவில் வேலைவாய்ப்புகளை வர வேண்டும், இந்தியாவுடைய அனைவருக்கும் வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும், மேலும் இந்தியாவில் அனைத்து துறைகளையும் இங்கேயே அதாவது இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே இங்கே என்ன ப்ராடக்ட்லாம் பண்ணணும், அதுக்கு என்னென்ன வேண்டுமோ அதுக்கு வேண்டிய முதலீடுகள் பிளஸ் பொருளாதாரம், இந்திய பொருளாதார வளர்ச்சி, இதுதான் வந்து என்னோட முக்கியமான நோக்கம். இதோட திட்டத்தின் கீழ் வாகனம், கம்ப்யூட்டர்ஸ், இந்த லேப்டாப்ஸ், ஜவுளி, பாதுகாப்பு உள்ளிட்ட 25 துறைகளில் வந்து இது கான்சென்ட்ரேட் பண்ணுது இந்த மேக் இன் இந்தியா திட்டம். அடுத்தது வந்து இந்த மின்னணு துறை ஏற்றுமதி, அதாவது எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் ஏற்றுமதி. 2014ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா 2 மொபைல் போன் ஃபேக்டரியே இருந்த நிலையில் இப்போ கிட்டத்தட்ட 200 ஃபேக்டரியோட உலகிலேயே 2வது பெரிய மொபைல் தயாரிப்பாளராக இந்தியா இருக்கு. அதாவது 2014 ஏப்ரல் ஜூன் முடிய வெறும் 1556 கோடிக்கு ஏற்றுமதி செய்கிட்டு இருந்த இந்த மொபைல் மின்னணு துறை ஏற்றுமதி இன்று 2023 ஏப்ரல் ஜூன்ல 1,29,000 கோடிக்கு அதிகரிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 7,500% வந்து அதிகரிச்சிருக்கு மின்னணு துறை ஏற்றுமதி. அந்த ஏற்றுமதி அதிகரிச்சா அந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது இன்டைரக்டா எல்லாத்துக்குமே புரியும். அதே மாதிரி இந்த பாதுகாப்பு துறை ஏற்றுமதி வந்து 2014-15ல வெறும் 1000 கோடி இருந்தது. இன்னைக்கு 2023-24ல 26,000 கோடி, கிட்டத்தட்ட 21 மடங்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. பொம்மைகள் ஏற்றுமதி, இதுதான் பெரிய ட்விஸ்ட். சைனாக்கு வந்து சைனா தான் வந்து ஆல்மோஸ்ட் மோனோபோலியா இருந்தது. சைனா வந்து திருப்பி அடிச்சு இல்லைன்னு சொன்னது பொம்மைகள் ஏற்றுமதியில. 2014-15ல வெறும் 807 கோடி இருந்த பொம்மைகள் ஏற்றுமதி இன்று 2,736 கோடிக்கு அளவு வளர்ந்திருக்கு. இதனால வந்து இந்த சிறு குறு தொழில்களுக்கு ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு இந்தியர்களுக்கு. ஸோ இதுல வந்து சைனா ரொம்ப ஆடி போனது இந்த ஒன் ஆஃப் தி ஏரியா பொம்மைகள் ஏற்றுமதியில. அடுத்தது பிசினஸ் என்விரான்மெண்ட், அதாவது வணிக சூழல் அப்படின்னா ஆசியாவிலேயே நம்ம குறைஞ்ச வரி கொண்ட நாடு இந்தியா. அதுல இந்தியா ஒண்ணு. மேலும் சிங்கிள் விண்டோ சிஸ்டம், ஒற்றை சாரண முறையில கிட்டத்தட்ட 75,000க்கு மேற்பட்ட ஒப்புதல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. மின்சாரம் மற்றும் சாலை வசதிகள் ரொம்ப உங்களுக்கு தெரியும். முதல்ல ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சென்னையிலிருந்து பெங்களூர் போகணும்னா எத்தனை டைம் ஆகும், இப்போ அது சென்னையிலிருந்து பெங்களூர் போறதுக்கு எவ்வளவு டைம், ஹைவேல எவ்வளவு டைம் ஆகுது உங்களுக்கே தெரியும். எல்லாருமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா போறாங்க. அதாவது கனெக்டிவிட்டி, ரோட் கனெக்டிவிட்டி எல்லாம் நாட் ஒன்லி சவுத்தில், என்டையர் இந்தியாவுக்குமே ரோட் கனெக்டிவிட்டி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த மின்சாரங்கிறது வந்து முதல் பற்றாக்குறை உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் போன திமுக ஆட்சியில வந்து 8 மணி நேரம் கரண்ட் போயிடும். இப்போ வந்து அதனால இந்த கரண்ட் வந்து சென்ட்ரல் கிரிட், அதாவது மத்திய அரசு வந்து அந்த சென்ட்ரல் கிரிட்ல இருந்து எல்லாத்துக்குமே மின்சாரம் வந்து ரொம்ப பிரச்சனை இல்லாம எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க. இன்னொன்னு இந்த 3,400க்கும் மேற்பட்ட தேவையில்லை காலாவதியான சட்டங்கள் நீக்கப்பட்டிருக்கு. இன்னொன்னு அப்புறம் வந்து இந்த ஸ்டார்ட் அப் MSME உலகிலேயே 3வது பெரிய ஸ்டார்ட் அப் சூழல். 2014ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா 1 கோடி காப்புரிமைகள் மட்டுமே வழங்கப்பட்டிருந்தன. 4.5 அதிகமான MSME இப்ப வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.9 கோடிக்கு அதிகமான MSMEக்கள் உதயம் தளத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 21.7 கோடி வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த ஸ்டார்ட் அப் MSME மூலம். அப்புறம் இன்னொன்னு ரொம்ப முக்கியமான விஷயம், அதாவது லோக்கல்ல இருக்கிற மேனுஃபேக்சரர்ஸே வந்து சிப் தயாரிப்பு பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து சிப் தயாரிப்பு ரொம்ப கம்மி. தைவான் சைனாங்கிற மாதிரி இருந்தது. அதையும் வந்து இப்போ ஜோகோ கார்ப் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த ஜோகோ கார்ப் வந்து சென்னை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் ஜோகோ கார்ப் வந்து சிப் தொழிற்சாலை அமைக்க விண்ணப்பம் செய்திருக்கிறது. அதுவும் கூட விரைவில் வரும். இதனால வந்து சிப் தொழிற்சாலை வந்து வேலை வாய்ப்புகள் அதிகமாகும், மேலும் எக்ஸ்போர்ட் ரொம்ப ஜாஸ்தியாகும். அதை சைனாவே தைவானையே சார்ந்திருக்க வேண்டிய நிலைமை வந்து கம்மியாயிரும். அதே மாதிரி அந்நிய முதலீடு, அதாவது FDI ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கிட்டத்தட்ட
எவ்ரி டே வந்து வந்துட்டு இருக்கு. முதல் வந்து எஃப்ஐஐஸ் தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை டிசைன் பண்ணுவாங்க. இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் அவங்க நினைச்ச ஏற்ற முடியும், நினைச்ச இறக்க முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையில இருந்தது. இப்பெல்லாம் அதெல்லாம் கிடையாது. அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஃபுல்லி வந்து நம்ம இந்தியன் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கையில் இருக்கு. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நினைச்சா என்ன வேணா பண்ண முடியுங்கிற ஒரு ஸ்ட்ராங் ஃபுட்டிங்ல ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், இந்தியாவோட ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹிடன்பர்க் ரிப்போர்ட் ஃபர்ஸ்ட் இந்த கொடுத்தப்போ இந்த அதானி ஸ்டாக்ஸ் எல்லாம் பயங்கரமா இறங்குச்சு. 20% 30% இறங்குச்சு. அது வந்து ஒரு ஃபேக் ரிப்போர்ட் அப்படின்னு வந்து மார்க்கெட் ஜட்ஜ் பண்ணி இப்போ ரீசெண்டா லாஸ்ட் வீக் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி அதே ஹிடன்பர்க் திருப்பி ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. இது மாதிரி அது அது அந்த ஹிடன்பர்க் ஒரு சில கம்பெனிஸ் எல்லாம் வந்து மேனிபுலேஷன் இருக்கு. அது இதெல்லாம் மார்க்கெட் ஒரு 0.01% கூட ரியாக்ட் பண்ணல. இன்ஃபேக்ட் மார்க்கெட் அதுக்கப்புறம் பயங்கரமா மேலே இப்போ லைஃப் ஹை டச் பண்ணிருக்கு. லைஃப் ஹை வந்து இன்னைக்கு வந்து லைஃப் ஹை 26,000 மேல போய் லைஃப் ஹை டச் பண்ணிருக்கு. 2004 to 2014 காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தப்போ நிப்டி வந்து 6,171 இருந்தது. இன்னைக்கு வந்து 26,150 மேல போயிடுச்சு. கடைசியில கிட்டத்தட்ட 20,000 பாயிண்ட் நிப்டி ஏறி இருக்கு. பேங்க் நிப்டி வந்து உங்களுக்கு ப்ரொபோஷனேட்டா 3 times ஏறி இருக்கு. எல்லாமே பயங்கரமா ஏறி இருக்கு. ஸோ இது வந்து எக்கனாமி வந்து இல்லாம மார்க்கெட் மட்டுமே எதிர்க்க போக முடியாது. ஒரு சிலர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, ஸ்டாக் மார்க்கெட் அது இது ஸ்கேம், இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு 500 பாயிண்ட் இறங்கிச்சுன்னா உடனே அந்த கூவுறவங்களுக்கெல்லாம் ஒரு இன்னைக்கு வந்து ரொம்ப இன்னைக்கெல்லாம் வாயை திறக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து எல்லா இன்வெஸ்டர்ஸுமே மியூச்சுவல் ஃபண்ட்ல, ஃபார் எக்ஸாம்பிள் மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு 2015 வந்து ஒரு 30,000 போட்டிருந்தீங்கன்னு இன்னைக்கு அதோட வேல்யூ கிட்டத்தட்ட 1,20,000 இருக்கும். 4 times ஆயிருக்கும். அதை மியூச்சுவல் ஃபண்ட்லயே சொல்றேன். இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் தனியாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 5-6% கொடுத்துருக்கு. இதெல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ராங் கவர்மெண்ட், ஸ்ட்ராங் கவர்னன்ஸ் எல்லாமே இது எல்லாமே வாய்ப்பு கிடையாது. இன்னொன்று பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச், வேர்ல்டுலயே பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச், செட்டில்மெண்ட்ல எந்த ப்ராப்ளம் கிடையாது. எவ்ரிதிங் இஸ் ஆன்லைன், எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு அப்படிங்கிற ஒரு எக்ஸ்சேஞ்ச் வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட். அது வந்து எல்லா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸும் அதை வந்து ரொம்ப பயங்கரமா பிலீவ் பண்றாங்க. ஏன்னா எந்த ப்ராப்ளமே கிடையாது. நீங்க வந்து பணம் ஸ்டாக் வாங்குறதுலையோ பணம் போடுறதுலையோ பணம் எடுக்கிறதுலையோ எந்த ப்ராப்ளம் இல்லை. எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட், டோட்டலி வந்து கரெக்டா வரும். அதனால எல்லா எஃப்ஐஎஸ் வந்து இந்தியா லாஸ்ட் வீக்ல வந்து எஃப்ஐஎஸ் வந்து யோசிச்சு எடுத்திருந்தாங்க. திரும்பி மார்க்கெட் எதாவது கரெக்ட் பண்ணுவான், திரும்பி என்ட்ரு ஆகலாமான்னு சொல்லிட்டு. மார்க்கெட் கரெக்டா இருக்குன்னு தெரியல. அதனால எல்லாம் டெய்லி வாங்க ஆரம்பிச்சாங்க. அதனால டெய்லி வந்து நிப்டி 200 பாயிண்ட் ஏறிட்டு இருக்கு. இந்த சோகால்டு லெஃப்டிஸ்ட் அண்ட் எப்பவுமே வந்து அது மோசம் இது மோசம் சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். அவங்களும் வாங்கி வச்சிருப்பாங்க சஸ்பென்ஸ், அது வேற விஷயம். பட் மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கும், கரெக்ஷன் தன்னே இருக்கும். ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் மேக் இன் இந்தியா இது எல்லாமே வந்து ஒரு பெரிய புஷ் கொடுத்துருக்கு. மேக் இன் இந்தியா ப்ராஜெக்ட் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடியோட பெரிய சக்சஸ் தான் சொல்லணும்.